காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகம் குறைந்தது. 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தென்கிழக்கில் 940 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. நாகைக்கு தென்கிழக்கில் 740 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். புதுச்சேரியில் கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் உதவி எண்கள் அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. நடப்பு நிதியாண்டில் கடந்த செப்டம்பர் வரை யுபிஐ பண பரிவர்த்தனையில் 1.32 லட்சம் மோசடி. புள்ளி விவரத்துடன் மத்திய அரசு தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையால் பழவேற்காடு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை. மீன்வளத்துறை அறிவிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தூத்துக்குடி நெல்லை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. 29ஆம் தேதி வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களை குறிவைத்து வெளுத்து வாங்க போகும் கனமழை. நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கனமழையை எதிர்கொள்ள டெல்டா மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மீட்பு பணிகளுக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நாளை நடைபெற இருந்த திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வுகள் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லை அருகே மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி கொலை. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகை வருவதால் 6 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை. அரசு முறை பயணமாக 27ஆம் தேதி நீலகிரி வருகிறார் திரௌபதி முர்மு. கடலூர் முதுநிலை காவல் நிலையத்தில் துணை முதல்வர் உதயநிதி திடீர் ஆய்வு. வழக்குகள் பதிவு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார் உதயநிதி ஸ்டாலின். நெல்லை, தஞ்சை, நாகர்கோவிலை தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் ஆய்வுக் கூட்டத்தில் மீண்டும் மோதல். கூட்டத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை வெளியேறினர். நாமக்கல் அருகே அரிசன் காலனி என்று இருந்த பள்ளியின் பெயரை மல்லசமுத்திரம் பள்ளி என பெயர் மாற்றம். பெயர் மாற்றத்திற்காக போராடியவருக்கு சால்வை அணிவித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கௌரவித்தார். மகாராஷ்டிர மாநில முதலமைச்சராக துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நாளை பதவியேற்க வாய்ப்பு. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்வதாக தகவல். ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் இருவருக்கும் துணை முதலமைச்சர் பதவி வழங்க பாஜக திட்டம். இருதரப்பிற்கும் அதிக எண்ணிக்கைகள் அமைச்சர் பதவி வழங்குவதாக சமரசம். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஜேஎம்எம் கட்சி தலைவர் ஹேமந்த் சோரன் நாளை பதவியேற்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இசை நிகழ்ச்சியில் டான்ஸ். நாட்டில் வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் ட்ரூடோ டான்ஸ் ஆடியது சர்ச்சை. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் குடிசை வீடுகள் எரிந்து சேதம். மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தால் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதம். ஐபிஎல் கடும் போட்டிகள் இந்திய வீரர் புவனேஷ்குமாரை 10.75 கோடி ரூபாய்க்கு பெங்களூரு அணி வசப்படுத்தியது. தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை 3.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி. இந்திய வீரர்களை ஏலத்தில் எடுக்க கடும் போட்டி. இங்கிலாந்து வீரர் சாம் கரனை 2.4 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நிதிஷ் ராணாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4.2 கோடிக்கு ஏலம் எடுத்தது.
ருனால் பாண்டியாவை 5.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது பெங்களூரு அணி. IPL இரண்டாவது நாள் ஏலத்தில் ரஹானே, வில்லியம்சன், திவிஷா, ஷர்துல் ஆகியோரை விலை போகவில்லை. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் போட்டியில் தமிழ்நாடு வீரர் குகேஷ் தோல்வி. 14 சுற்றுகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் வெற்றி பெற்றார் சீன வீரர் டிங் ரிலின். IPL வரலாற்றில் ஏலப்பட்டிகளில் இடம்பெற்ற 13 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி 1.1 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரேலில் டெல் அவிவ் நகரில் மக்கள் மீண்டும் போராட்டம்.